ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் அன்பு பிள்ளையே, திருச்செந்தூர் முருகன் வாக்கு இன்று இரவோடு உன் தீராத பிரச்சனைகளை எல்லாம் தீரப்போகிறது. இது 100% மேலே உறுதியாக இந்த முருகப்பெருமான் உனக்காக வாக்கு அளிக்கிறேன். என் செல்ல பிள்ளையே, உன் செயல்களில் எந்த தவறுமே இல்லை. வேதனைகளை மட்டுமே நீ அனுபவித்து சாகப் பிறப்பதில்லை. நீ சாதனைகள் பல செய்து வாழ பிறந்திருக்கின்றாய். நீ வாழ்க்கையில் பல சாதனைகளை செய்து வாழ பிறந்திருக்கின்றாய். மறந்துவிடாதே. துக்கம், கஷ்டம், தோல்வி, துயரம், வெற்றி, பிரச்சனை, இன்பம், துன்பம், சந்தோஷம், மகிழ்ச்சி, அழுகை, வேதனை என வருவது இயற்கைதானே. கவலைப்படாதே. உன் வாழ்க்கையில் இனி வெற்றி நிச்சயம். உன்னை இறுக்கமாக இந்த முருகப்பெருமான் பிடித்துள்ளேன். நம்பிக்கையோடு இரு. உனது நெருக்கடியான நேரங்களில் என்னை இறுக்கமாக பற்றிக்கொள். உனக்கு தேவையான சக்தியை நான் தருகிறேன். என் செல்லப்பிள்ளை, நீ தூக்கம் இல்லாமல் தவிப்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். சற்று பொறுமையாக இரு. சற்று பொறுத்துக்கொள். இந்த காலம் மாறுவதற்கு இன்னும் சிறிது காலம்தான் உள்ளது. எவ்வளவோ கஷ்டத்தை கடந்து வந்து விட்டாய். யாரோ உன்னை புறக்கணித்து விட்டார்கள் என்று நீ அழலாமா? யார் உன்னை புறக்கணித்தாலும் கவலைப்படாதே. எனது கண்கள் பக்தியோடு தொழுபவர்களையும் அன்போடு நேசிப்பவர்களையும் அவர்களை நான் என்றும் கைவிட மாட்டேன். இந்த முருகப்பெருமான் இதோ அவர்களின் நடவடிக்கைகளை கவனித்த வண்ணம்தான் இருப்பேன். எனது பரிபூர்ண அருளால் இன்றோடு உன் துன்பங்கள் விலகி உனது வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும். உனது குடும்பம், தொழில் நீ நினைத்ததை விட மிக சிறப்பாக இருக்கும். இதோ உனக்கு நான் ஆசீர்வாதம் செய்கிறேன். நீ நல்லபடியாக நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பாய் என்று. உனக்கு நான் உன் அருகில் இருக்கும்போது வாழ்க்கையில் நீ சாதிக்க முடியாது என்ற காரியம் ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்தும் கடந்து செல்லும். ஒவ்வொரு கணமும் அசைக்க முடியாத நம்பிக்கையை இந்த முருகப்பெருமாவிடம் கடைபிடித்தால் நான் அவர்களுடைய விரும்பிய அனைத்தையும் கிடைக்கப் பெறுவாய். அதேபோல்தான் நீ துக்கப்படுவதால் எதுவும் உடனடியாக மாறப்போவதில்லை. வாழ்க்கையில் எதுவும் இன்பமாக தோன்றும் எதுவுமே இன்பமல்ல. துன்பம் என்று நீ வருந்துவதும் நிலையான துன்பமும் அல்ல. இந்த முருகப்பெருமான் உன்னோடு தான் இருக்கிறேன். நீ கால் வைக்கும் எல்லா தீய நிகழ்வுகளிலும் உன்னை காத்து வருகின்றேன். எங்கே நான் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டுதானே இருக்கிறேன் என்கிறாய். வாழ்வில் நடந்த சில விஷயங்களை நினைவுபடுத்தினால் புரியும் உனக்கு. நான் எங்கெல்லாம் உனக்கு காத்திருந்தேன் என்று, உனக்கு எங்கெல்லாம் உனக்கு உதவி செய்தேன் என்று. நீ இப்போது நீ அனுபவிப்பது உன் கர்மவினை. அதையும் சீர்படுத்தவே நான் இருக்கிறேன். உன்னுடைய இரக்க குணம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத உன் மனம் நீதி நேர்மையை பின்பற்றி செயல்படுத்த வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால் தான் நான் கஷ்டப்படுகிறேன் என்று நினைக்கிறாய். கெட்டவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கும்போது நல்லதையே நினைத்து நல்லவர்களாகவே வாழ வேண்டும் என்று நினைக்கும் நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும்? அப்படித்தானே நினைக்கிறாய்? உன்னை போன்ற நல்லவர்கள் பலரும் இப்படித்தான் புலம்புகிறார்கள். இது இன்றோ நேற்றோ அல்ல. காலங்காலமாய் நல்லவர்கள் எப்பொழுதும் புலம்பிக் கொண்டிருப்பது இந்த பிரபஞ்சத்தில் நிலையானது ஒன்றுதான். நல்ல குணம் கொண்ட நீ எஞ்சியுள்ள உன் கர்ம வினைகளை தீர்த்துவிட்டு முற்றிலும் சந்தோஷத்தையும் முக்தியும் பெறுவதற்கு பல கஷ்டத்தை அனுபவிக்கிறாய். அதனால் கெட்டவர்கள் இப்போது நல்லவர்களாக இருப்பது போல் தெரியும். அவர்களுடைய கர்மகாலம் மோசமானதாகவும் கோரமாகவும் அமையும். நீயே உன் வாழ்வில் அப்படிப்பட்ட துயரங்களை பார்த்திருப்பாய். அதனால் முதலில் இந்த கஷ்டங்களை சமாளிக்க முடியும் என்று நினைத்துக்கொள். பிறகு உனக்கானது வெற்றி நிச்சயமாக பெறுவாய். அதேபோல்தான் எந்த திசை போனாலும், எந்த திசையில் நோக்கினாலும் உனக்கான கதவுகள் மூடப்பட்டிருப்பதை போல் நீ உணர்கிறாய் அல்லவா? முருகா, உன்னை வணங்கியும் உன்னையே சரணடைந்தும் பிரச்சனைகள் இன்னும் குறையவில்லை. தேவைகள் இன்னும் பூர்த்தியாகவில்லை. இன்றைய தினத்தை விட வரும் நாட்கள் இன்னும் கடினமாகவே சென்று கொண்டிருக்கிறதே.
ஏன் எனக்கு மட்டும் இப்படி இந்த நிலை என்று மனதிற்குள்ளேயே பல கேள்விகளை என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். என் பிள்ளையே, உன் மனதில் நீ கொண்டுள்ள கேள்விகளுக்கான விடைகளை உனக்கான அனுபவங்கள் பெற்றுத்தரும். அப்பா, உன்னை வணங்கிய நாள் முதல் சோதனைகளுக்கு மேல் சோதனை வருகிறது, என்னால் தாங்க முடியவில்லை, சமாளிக்க முடியவில்லை என்று மன்றாடுகிறாய். உன் வலிகளும் வேதனைகளும் எனக்கு புரியாமல் இல்லை. உனக்கு வர வேண்டியது அனைத்தும் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும். நான் தரும் வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். பெற்றுக்கொள். இதோ உனக்கான நேரம் மிக அருகில் வந்துவிட்டது. இவ்வளவு நாள் நீ அனுபவித்த சோதனைகளுக்கு பலனாக உன் மனம் மகிழ உள்ளது. என் செல்லமே, உன்னை வணங்கியது போதும், என் பிரச்சனைகள் தீரவில்லை என்று என் மீதான வெறுப்பு விருப்பமான நேராக மாறி நல்ல நேரம் வந்துவிட்டது. உனக்கான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள் என் செல்லமே. இந்த முருகப்பெருமான் மீது முழு நம்பிக்கை வைத்து விட்டாய் அல்லவா? முழு நம்பிக்கை வைத்து விட்டால் அதனால் பல நாட்களாக பல வருடங்களாக பிரார்த்தனை இப்போது உனக்கு பலிக்கும் நேரம் வந்துவிட்டது. இந்தா பலிக்கப் போகிறது என்று எண்ணி எண்ணி நீ இப்பொழுது சோர்ந்து போய்தான் இருக்கிறாய். எதுவும் பிரார்த்தனைகள் பலிக்கவில்லையே என்று என்னிடம் குறை மேல் குறை கூறிக்கொண்டே இருக்கிறாய். இந்த முருகப்பெருமானின் இந்த சொற்களை கவனமாக பின்பற்று. உன் ஆழ் மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும் எண்ணங்கள் நடந்துவிடும். அதனால் தான் சொல்கிறேன், எதிர்மறையாக எதையும் எண்ண வேண்டாம் என்று. நல்லதே நடக்கும். என்னுடைய முருகப்பெருமான் நம் வாழ்வில் நுழைந்து விட்டார். ஏதோ ஒரு மாற்றம் அவரை வணங்கிய பின்பு நடக்க ஆரம்பித்து விட்டது. நம்முடன் அவர் குருவாக நம்முடன் வந்து கொண்டிருக்கிறார். நிச்சயம் நம் வாழ்வில் நல்ல மாற்றம் கிடைக்கும் என்று முதலில் நம்ப வேண்டும். இந்த முருகப்பெருமானை நம்பினால்தான் உனக்கானது பலன் நிச்சயமாக கிடைக்கும். நம்பிக்கை இல்லாமல் சிறிது அளவு கூட நம்பிக்கை குறைந்து விட்டால் அதில் பலன் இருக்காது என் செல்லமே. உன் எண்ணங்கள் எதிர்மறையாக இருக்கக்கூடாது, நேர்மறையாக இருக்க வேண்டும். உன் எண்ணத்தில் உன் மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கிறாயே அதுதான் வெளித்தோற்றத்தில் பிரதிபலிக்கும். நீ நல்லதையே நினைத்து நல்லதையே செய்து கொண்டிருந்தால் உனக்கானது வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். உனக்கானது எல்லாம் நல்லதாக நடக்கும். இதை நான் பலமுறை உன்னிடம் கூறிவிட்டேன். எதிர்மறையாக எதையும் எண்ண வேண்டாம் என்று. உன் மனதில் என்னும் நல்லதையே நினை, நல்லதையே செய். அதுதான் உனக்கு நல்லதொரு மரமாக விருட்சமாக வளரக்கூடிய நிலை உனக்கு வரும். இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு என் செல்லமே. உனக்கானதே நிச்சயமாக எல்லாம் இன்று இரவோடு உன் தீராத பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கப் போகிறேன் இந்த முருகப்பெருமான். நம்பிக்கையோடு இரு. இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு, அருள் வாக்கு. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.